நம்ம ஹீரோயின் அப்பா அம்மாவை ஒரு கார் இடிக்கிற மாதிரி வருது. அம்மா அப்பாவை காப்பாற்றுறதுக்காக ஹீரோயின் நடுவில் போயிடுறா. ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுது. ஆக்சிடெண்ட்டால் ஹீரோயின் கோமாக்கு போயிடுறா. 5 வருஷம் கழிச்சு ஹீரோயின் கோமாவில் வந்து கண் முழிக்கிறப்ப ஹீரோயினோட அம்மா அப்பா லிலித்ன்ற ஒரு பொண்ணை அடாப்ட் பண்ணி ஹீரோயின் இடத்துல வச்சு வளர்த்துட்ருப்பாங்க. இதை பார்த்த ஹீரோயின் கோவத்தில் அந்த லிலித்தை எங்கேருந்து கூப்பிட்டு வந்தீங்களோ அங்கேயே கூப்பிட்டு போய் விட்டுடுங்கன்னு அம்மா அப்பாவை ஃபோர்ஸ் பண்ண அம்மா அப்பாவும் லிலித்தை மறுபடியும் ஆர்ஃபனேஜ்லேயே விட்டுறலான்னு கூப்பிட்டு போயிட்டுருக்கப்போ ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அதில் அம்மா அப்பா லிலித் 3 பேரும் இறந்துடுறாங்க. ஹீரோயினால தான் அம்மா அப்பா லிலித் 3 பேரும் இறந்துட்டாங்கன்னு ஹீரோயினோட அண்ணனும் ஃபியான்சியும் ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க. ஹீரோயினும் அந்த டார்ச்சர் எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. ஏன்னா ஹீரோயினுமே தன்னால தான் 3 பேரும் இறந்துட்டாங்கன்னு கில்ட்டியில் இருக்கா. அதுக்கப்புறம் தான் ஹீரோயினுக்கு தெரிய வருது இவங்க 3 பேரும் சாகவே இல்லை. ஹீரோயின் லிலித்தை அக்செப்ட் பண்ணிக்கணுங்கிறதுக்காக இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்தின நாடகம் தான் இது. ஹீரோயினோட பர்த்டே அன்னைக்கு ஹீரோயின்ட்ட இவங்க 3 பேரும் சாகலை, உயிரோடு தான் இருக்காங்கன்ற உண்மையை சொல்லிடலான்னு பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. இதை ஹீரோயின் கேட்டுடுறா. கேட்ட ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. இப்படி எங்கேருந்தோ வந்த ஒருத்திக்காக தான் குடும்பத்தை சேர்ந்தவங்களே தன்னை ஏமாத்துறாங்களேன்னு. எல்லாரும் ஹீரோயினை வெறுக்கணும்னு லிலித் தன்னை தானே ஹர்ட் பண்ணிக்கிட்டு ஹீரோயின் தான் தன்னை ஹர்ட் பண்ணான்ற மாதிரி பழி போட அதை நம்பிக்கிட்டு ஹீரோயினோட குடும்பம் ஹீரோயினை திட்டி விட்டுட்டு லிலித்தை தாங்குன்னு தாங்குறாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுக்கு வெக்ஸ் ஆகிடுது. ஹீரோயினோட பிறந்த நாளும் வருது. ஹீரோயினோட குடும்பம் ஹீரோயின்ட்ட உண்மையை சொல்லிடலான்னு முடிவு பண்ணுறாங்க. இங்கே ஹீரோயின் தான் குடும்பமே அந்த லிலித் சொல்கிறத கேட்டுட்டு தன்னை இப்படி ஒதுக்கிட்டாங்களேன்ற சோகத்தில் சூசைட் பண்ணிட்டு இறந்துடுறா. ஹீரோயின் இறந்ததுக்கப்புறம் தான் இந்த லிலித்தோட உண்மையான முகத்தை பற்றி ஹீரோயினோட குடும்பத்துக்கும் ஃபியான்சிக்கும் தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிருக்கும்ல, அந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணதே லிலித்தோட உண்மையான அப்பா தான். இந்த விஷயமும் தெரிய வர லிலித்தை வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. ஹீரோயினோட ஃபியான்சி 5 வருஷம் கழிச்சு ஹீரோயின் கோமாலேருந்து கண் முழிச்சிருப்பால, அந்த டேட்டுக்கு ரீபவுன் ஆகி வந்துடுறான். இந்த தடவை ஹீரோயினுக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு ஹீரோயினை தான் வீட்டில் கூப்பிட்டு வந்து தங்க வச்சுக்கிறான். ஹீரோயினுக்கும் ரீபவுன் ஆகிறதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் ஞாபகம் வந்தது. அம்மா அப்பா அண்ணா ஃபியான்சி எல்லாரையும் உதறி தள்ளிட்டு இந்த லைஃப்லயாவது தனக்கு பிடிச்ச மாதிரி தான் வாழணும்னு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிடுறா.